இப்படி அழிவில்லாத ஒரு மனுஷனாய் சிருஷ்டித்து இவனுக்கு என்றதான சகல மிருகங்கள், பறவைகள், விருட்சங்கள், கடல் மச்சங்கள், ஆகாயத்தை எல்லாம் இவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட நிலையிலே மரிக்காதவனாய் இவனும் இவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் இருக்க இவனை மரிப்பதற்குரிய தந்திரத்தை சாத்தான் ஏவாளை பயன்படுத்தி அவனை வெற்றி கொண்டான் என்பதை அறிவோம். This is how the first man was privileged to have an endless life. He can enjoy a life without any death, but cunningly devil cheated the Adam and brought death into mankind. இப்பொழுது என்றென்றைக்கும் வாழ்வதற்குரியவனாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் சாத்தானின் வஞ்சகத்தினாலே இவர்கள் மரணத்துக்குரியவர்களானார்கள். நியாயத்தீர்ப்பின் மூலமாய் ஆதியாகமம் 3:15 முதல் வாசிக்கிறோம். நீ மனிதனுக்கு மன்னிக்க திரும்புவாய் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 3:15 படி அங்கே நியாயத்தீர்ப்பின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மென்ட், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவள் தலையை நசுக்குவாய், அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றான் வேதம் சொல்லுகிறது. This is the way the deathless man was put into judgment. He has to face death according to Genesis 3:15. And I will put enmity between you and the women, and between your seed and her seed. He shall bruise your head, and you shall bruise his heel. மனிதன் என்னென்னைக்கு வாழ்வதே பிதாவுக்கு விருப்பமான காரியமாய் இருக்கிறது. The Lord, the Father God, desired for the man to live forever. ஆனால் சாத்தானோ அவனுடைய பெருமையின் நிமித்தமாய் பூமியில வெட்டி தள்ளப்பட்டது மட்டுமல்ல, உன்னை பட்சிப்பேன், உன்னை பட்சிப்பதான ஒரு அக்கினி உன் நடுவில் எழும்ப பண்ணுவேன், அவர்களை கொண்டு அந்த அக்கினியை கொண்டு உன்னை சாம்பலாக்குவேன் என்று நியாயத்தீர்ப்பு கொண்டு அனுப்பப்பட்ட நிலையிலே என்னென்னைக்கும் வாழ சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளையும் சாவிற்குரிய இனமாய் மாற்றி போட்டான் சாத்தான். But Satan, who was condemned by the Lord and chastened away from heavens, being cursed by the Lord, got all the judgments to take revenge over the Lord. He destroyed the human life and he brought curse upon mankind by bringing them into disobedience. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும், சாத்தானை பார்த்து உனக்கும் ஏவாளுக்கும் நான் பகை உண்டாக்குவேன். உன் சந்ததி என்றால் வல்சர்ப்பத்தை சார்ந்தவர்கள், வல்சர்ப்பத்தை அவனை சார்ந்தவர்கள், விழுந்து போன தூதர்கள். வேதத்திலே எபேசியர் 6:12-13 படி வான மண்டல பொல்லாத ஆவி சேனைகளோடு நாம் போராட்டம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. Here about the women's seed and the seed of the serpent and the seed of the women. The seed of the serpent is written in book of Ephesians, is chapter 6 verse 10-12. All the evil demonic powers, principalities, powers and the dark spirits are considered as the seed of the serpent. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், I will bring enmity between you and the women, and from the seed of you and the seed of the women. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று ஒரு போர்க்களத்தை, யுத்த களத்தை மனிதனுக்கும் சாத்தானுக்கு ஏற்படுத்துகிறார். The Lord brought a battlefield between mankind and Satan. He shall bruise your head and you shall bruise his heel. இப்பொழுது வல்சர்ப்பத்திற்கும் ஏவாளுடைய அல்லது ஆதாம் ஏவாளுடைய சந்ததிக்கும் ஒரு பகை ஏற்படுத்தப்பட்டாயிற்று என்பதை அறிகிறோம். Now here we can find out there has been an enmity began between the seed of the serpent and the seed of the women. நாம் அறிந்திருக்கிறபடி வேதாகமத்தில் 1187 தீர்க்க தரிசனங்களில் முதல் தீர்க்க தரிசனம், வல்சர்ப்பமே உனக்கும் ஏவாளின் சந்ததிக்கு நான் பகை உண்டாக்குவேன்.
As நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாமின் சந்ததியான இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின்படி பகை சிலுவையிலே அவனை அடித்து கொண்டார். எபிரேயர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்திலே ஜீவகாலமெல்லாம் மரணத்திற்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படி இவர் மரணத்திற்குள்ளானார். ஆக மரணத்தை ஜெயிக்கிற தேவனாய் சாத்தானால் உண்டாக்கப்பட்ட பாவத்தின் சம்பளம் மரணத்தை அழிக்கின்ற தெய்வமாய் 2ஆம் ஆதாமை எழும்பி அவன் தலையை நசுக்க திட்டமிட்டார். As we know, out of the 1087 prophecies written in the Bible, the first prophecy is written here in book of Genesis 3:15. He shall bruise your head and you shall bruise his heel. Yes, Jesus bruised the head of serpent on the cross of Calvary. Book of Hebrews chapter 2 says, Jesus crushed the head of serpent and brought all the people who were under the curse of death, brought them back to the life. Yes. இப்பொழுது முதலாம் ஆதாமின் சந்ததி 2ஆம் ஆதாமாக வெளிப்பட்டார் இயேசு. 2ஆம் ஆதாமாய் இயேசு அவன் தலையை நசுக்கினார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. The generation of the first Adam were under the judgment of death, but the second Adam, Jesus, brought life and broke the yoke of the death. 1 Corinthians chapter 15 verse 55 says, O death, where is your sting? O Hades, where is your victory? அவர் ஜெயித்தபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பூர்ண ரூபதிகளான முடிவான ரட்சிப்புக்குரியவர்களும் மரணத்தை பரிகரித்து நித்திய ஜீவனுக்குரிய தகுதியை அடைகிறார்கள். All the people who overcame this death, this judgment, they get the privilege of enjoying the eternal glory and eternal life. இதற்காகவே தேவன் ஆதியிலே மோசேயை கொண்டு இஸ்ரவேல் சபையை எழுப்பினார். யாத்ரா 15, 16, 17 அதிகாரங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அந்த சபையின் நிலையெல்லாம் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். யோசேப்பு, காலேப்பு போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கானானில் பிரவேசித்தார்கள். ஆக சாத்தான் சபையை தோற்கடித்தார், பழைய ஏற்பாட்டு கால சபையை. பின்பு அருமைய இரட்சகர் அவதரித்தார். அவர் அவதரித்த காலம் நியாயப்பிரமாண காலம். அந்த காலத்திலே அவர் பேதுருவை பார்த்து மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோனாவின் குமாரன் சீமோனே, நீ ராயாய் இருக்கிறாய். இந்த ராயின் மேல், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளம் அதை மேற்கொள்ள மாட்டாது என்ற நியமத்தை ஏற்படுத்துகிறார். We can understand from the book, people of Israelites, the Lord raised a church, a sanctuary for himself in the period of Moses. Book of Exodus chapter 15 to 17 we can find the Lord raised a sanctuary, a group of people as his own children, as a church, and in the wilderness, but they disobeyed and they became unqualified.